அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய வெற்றி இலக்கை அடையிறதுக்கு நாம் எவ்வளோ கடுமையாக முயற்சி செய்கிறோமோ அதை விட கடுமையாக முயற்சி செஞ்சு நம்ம அந்த வெற்றிக்கு நம்மளை நாமளே தகுதியாக்கிக்கணும். நிறைய பேர் அவங்கவுங்க வெற்றி இலக்கை அடைஞ்ச பிறகு மனித தன்மையை மொத்தமாக இழந்துடுறாங்க. அவங்க வாழ்க்கையில் வெற்றி இலக்கை அடையிறதுக்கு எவ்வளோ நபர்கள் அவங்களுக்கு உதவி பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாரையும் அவங்க மறந்துடுறாங்க, இல்லைன்னா உதாசீனப்படுத்திடுறாங்க. அதாவது ஒரு கடுமையான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அந்த கடுமையான இலக்கை அடையிறதுக்கு நாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அது ஒற்றையாளாக கடக்கிறது கஷ்டம். அதனால் நம்மளுக்கு அந்த வழியில் யாரெல்லாம் உதவி பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரையும் நம்ம மனசு ரொம்ப நயந்து அவங்கள்ட்ட அந்த உதவியை பெற்று நாம் அடுத்தடியை எடுத்து வைக்கிறோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து தான் நம்ம வெற்றி இலக்கை அடைகிறோம். ஒரு நாள் அந்த வெற்றியை அடைஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளுக்கு அவங்க செஞ்ச உதவியெல்லாம் ஒரு சின்ன உதவி அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோம். அவங்கள உதாசீனப்படுத்திடுறோம். ஒரு கட்டத்தில் என்ன நினைக்கிறோம்னா, நம்மளால தான் அவங்க வாழுறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துடுறோம். இவ்வளோ நாள் வெற்றி இலக்கை அடையிறதுக்காக இருந்த தன்னம்பிக்கை அத்தனையும் தலைக்கணமாக மாறிப்போகும். வெற்றி அடையிறதுக்கு கடுமையாக உழைக்கிறாங்க, நிறைய மோட்டிவேஷன் கிடைக்குது, உழைக்கிறாங்க. ஆனால் ஒன்ஸ் அதை அடைஞ்ச பிறகு அதை அவங்களால தக்க வச்சுக்க முடியல, தலைக்கணம் வந்துடுது. இந்த துறை இந்த விஷயத்துல நாம தான் தலைவன், நம்மளை தாண்டி யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு மாயை நம்மளுக்கு ஏற்பட்டு போகுது. வாழ்க்கையில் நாம் வெற்றி அடைஞ்ச பிறகு நம்மளுக்கு ஒரு செருக்கு ஏற்பட்டுறக்கூடாது. நம்ம உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எதுவுமே நிரந்தரம் இல்லாதப்போ நம்மளுடைய வெற்றி மட்டும் நிரந்தரமானது அப்படின்னு நம்புகிறோம் பார்த்தீங்களா? அது எவ்வளோ பெரிய மாயைன்னு யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய வெற்றிக்கு யாரெல்லாம் உதவி பண்ணாங்களோ அவங்களுக்கு நம்ம ரொம்ப நன்றியோடு இருக்கணும். இந்த வெற்றி இலக்குக்கு வழி நடத்திய இறைவனுக்கு நம்ம எப்போதும் நன்றி உணர்வோடு இருக்கணும். இறை உணர்வு மேலே நம்பிக்கை இல்லைன்னா ஏதோ இனம் புரியாத ஒன்று நம்மளை வழி நடத்துச்சு இல்லையா, அதுக்கு நம்ம எப்பயுமே நன்றியோடு இருக்கணும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம குழந்தைகள் 10ஆம் வகுப்பு பொது தேர்வுலையும் 12ஆம் வகுப்பு பொது தேர்வுலையும் நிறைய மதிப்பெண்கள் எடுத்து பாஸ் ஆகி நிற்கிறப்போ அவங்க பத்திரிகையாளர்கள்ட்ட அவங்க எப்படி பேசுகிறாங்க, இந்த வெற்றிக்கு உதவினது யார் அப்படின்னு. இந்த வெற்றிக்கு முழு காரணம் யாருன்னா எங்கள் பேரண்ட்ஸ் தான், எங்களுடைய ஆசிரியர்கள் தான், எங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் தான் சொல்கிறாங்க. வெற்றி ரொம்ப கனமானது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெற்றி ரொம்ப கனமானது. அதை தனி ஒரு ஆளாக சுமக்க முடியாது. அதுக்காக வேண்டினாலும் நம்மளுக்கு உதவி பண்ண அத்தனை பேரையும் அந்த வெற்றியோட சந்தோஷத்தில் நாம் பங்குதாரர்களாக சேர்த்துக்கணும். ஒரு பாராட்டு விழா நடக்குது. அதாவது 30 வருஷமாக ஒருத்தர் தினமும் வண்டி ஓட்டுறான். ஒரு ஓட்டுநர் அவனோட பணி நிமித்தமாக அவன் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான். போகாத ஊர் இல்லை, இந்த நாட்டில் அவன் வண்டி ஓட்டிட்டு போகாத எந்த ஒரு நகரமும் இல்லை. ரொம்ப சிறந்த ஓட்டுநர். ஒரு ஆக்சிடெண்ட் கூட இது வரைக்கும் அவன் பண்ணவே இல்லை 30 வருஷமா. ரொம்ப சிறந்த ஒரு ஓட்டுநராக அவன் இருக்கான். அவனுக்கு பாராட்டு விழா நடத்துறதுக்காக அவனுடைய பள்ளி தோழர்கள் எல்லாம் குழுமி ஒரு இடத்துல ஒரு பார்ட்டி நடக்குது, ஒரு பாராட்டு விழா நடக்குது. அந்த பாராட்டு விழாவில் ரொம்ப சந்தோஷமாக அவன் இருக்கான். அப்போது அவனுடைய ஒரு பால்யகால நண்பன் ஒருத்தன் நான் ஒரு புது கார் வாங்கியிருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி ஆசையாக அவன்கிட்ட சொல்கிறான். அப்போது இவன் சொல்கிறான், கார் புதுசாக இருக்கிறது முக்கியம் இல்லை, அதை யார் ஓட்டுறாங்கிறது தான் முக்கியம். நீ உனக்கு அந்த காரை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அந்த காரில் ஏதாச்சும் ஒரு சின்ன பாகத்தை பற்றி உனக்கு தெரியுமா? எங்கேயோ ஒரு இடத்துல அந்த கார் நின்றுடுச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு உனக்கு தெரியுமா? எல்லாம் எனக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட காரு புதுசா பழசாங்கிறது முக்கியம் இல்லை, யார் அதை ஓட்டுறாங்கிறது தான் முக்கியம். என்னை போல ஒரு தலைச்சிறந்த ஓட்டுநர் தான் அந்த காருக்கெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவன் மூக்க உடைச்சிடுறான். பார்த்ததுக்கு இன்னொரு நண்பன் வரான். அவன் சொல்கிறான், நண்பா, போன வாரம் நான் ஒரு ஃபார்முலா 1 ரேஸில் கலந்துக்கிட்டேன்டா அப்படின்னு சொல்கிறான். அப்போ சொல்கிறான், யாரும் இல்லாத ஒரு ட்ராக்கில் ஒரு ஓடுதளத்தில் நீ காரை வேகமாக ஓட்டுறது என்னடா பெருமை? என்னை போல கூட்ட நெரிசலான ஒரு இடத்துல திறமையா ஆக்சிடென்ட் இல்லாமல் உன்னால் வண்டி ஓட்ட முடியுமா? அதுதான்டா முக்கியம் அப்படின்னு சொல்லி அவன் மூக்கையும் உடைக்கிறான். தலக்கணத்தில் பேசுகிறான். சுற்றி இருக்கிற நண்பர்கள்லாம் முகம் சுழிக்கிற அளவுக்கு அவன் பேசுகிறான். தான் தான் அந்த
ஓட்டுநர் துறையில் தலை சிறந்தவன்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு வந்துடுது. அப்படியே அந்த பார்ட்டி முடிஞ்ச பிறகு அவன் கார் ஏறி புறப்படுறான். கார் ஓட்டிக்கிட்டு போகிற வழியில் எதிரில் தாறுமாறாக ஓடி வந்த ஒரு கார், இவன் மேலே எந்த தப்பும் இல்லை, இவன் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கான். எதிரில் தாறுமாறாக ஓடி வந்த ஒரு கார் அந்த கார் மேலே மோதிடுது. 30 வருஷத்துக்கு அப்புறம் முதல் ஆக்சிடெண்ட். நிலை தடுமாறி போயிடுறான். இவ்வளோ நாள் எடுத்த பேரே அவனுக்கு போயிடுது. அவன் ஒன்றும் முடியாமல் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கான். மறுநாள் அவனுடைய நண்பர்கள் அவனை பார்க்க வர்றாங்க. பொக்கே எடுத்துகிட்டு வராங்க. பொக்கேல எழுதியிருக்கு கெட் வெல் சூன் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா மனிதர்களும் இந்த தலைக்கணம் பிடித்த ஓட்டுநரை போல வெற்றி அடைஞ்சது நம்மளால தான், நம்ம தான் இந்த துறைக்கு தலைவன், நம்மள அண்ணில யாருமே இல்லைன்னு நினைச்சு கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை வெற்றியாளர்களும் கெட் வெல் சூன். சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம்.